இன்றைய தியானத்திற்காக நம்ம எடுத்துக்கொள்ள இருக்கிற வேத பகுதி ஏசாயா 58வது அதிகாரம் முதல் வசனத்துல 2வது பகுதியில இருந்தும் அதுல இருந்து 3வது வசனம் முதல் பாதி வரைக்கும் நான் வாசிக்கிறேன். என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெருவி, தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறதென்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறதென்ன என்கிறார்கள். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் சில பக்திக்குரிய, அவங்க எப்பவுமே ரொம்ப பக்தியில பிற ஜனங்களை விட ரொம்ப அதிகமான கடவுளை தேடக்கூடியவர்களாகவும் கடவுளை உரிமை கொண்டாடக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. தாங்களே அதுல முதலிடம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு அதிகமா உண்டு. அப்படிப்பட்ட ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில அநேக பக்தி முறைமைகளை கொண்டிருந்தாங்க. காரணம், தேவனோட நெருங்கி வாழணும் அப்படின்றது அவங்களோட விருப்பம், நல்ல எண்ணம். அப்படி வாழணும்னு நினைக்கிற அந்த ஜனங்கள் அநேக பக்திக்குரிய காரியங்களை செய்தாலும் தேவனோடு ஐக்கியப்பட முடியாததுக்கு நிறைய காரணங்கள் இருந்தது. அவங்க செய்த பக்திக்குரிய காரியம், உதாரணமா எங்க உபவாசம் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க சொல்றாங்க, நாங்க உபவாசம் பண்றோம், எங்களுடைய ஆத்துமாக்களை நாங்க ஒடுக்குறோம், ஆனா நீங்க பதிலே கொடுக்க மாட்டேன்றீங்களேன்னு சொல்லி ஆண்டவர் பக்கம் குறை இருக்கிறதா அவங்க நினைச்சு ஆண்டவர் இடத்துல கேட்கிறாங்க. நாங்க உபவாசம் பண்றோம், நீங்க ஏன் அதை நோக்கி பார்க்கறது இல்லை? பொதுவா மனுஷனுடைய சுபாவம் இதுதான். நம்ம சில காரியங்களை செஞ்சிட்டா, சில பக்திக்குரிய காரியங்களை செஞ்சிட்டா நம்ம முழுவதும் ரொம்ப பெர்ஃபெக்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்போ என்ன, ஆண்டவர் சைடு தான் குறை, அவர் தான் தாமதம் பண்றாரு போல அப்படின்னு நம்ம எண்ணங்கள் தேவனுக்கு விரோதமா நம்ம அறியாமலே மாற ஆரம்பிச்சிருது. இங்கேயும் அப்படிதான். ஆண்டவரே, நீங்க ஏன் பார்க்கல எங்களை? எல்லாத்தையும் படைச்சு எல்லாத்தையும் உண்டாக்கி எல்லா உணர்வுகளையும் எல்லா ஞானத்தையும் அறிவையும் உண்டாக்கின தேவன் தவறு செய்யறதா இந்த ஜனங்களுக்கு ஒரு நினைப்பு. அதான் கேக்குறாங்க, நீங்க ஏன் பாக்குறது இல்ல? நாங்க எல்லாமே கரெக்டா தானே இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவரே கேள்வி கேட்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் அந்த ஜனங்களுக்கு அவங்களுடைய பாவத்தை நீ தெரிவி அப்படின்றார். உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய காரியங்கள் பண்ணுவாங்க. பலிகளே பல விதங்கள் இருக்கும். ஆண்டவர் சொன்ன நிறைய பலி இடுவாங்க. ஓய்வு நாள் கடைபிடிக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. காணிக்கை கொண்டு வந்து கொடுக்கறது, தேவனுக்கு அடுத்த ஏகப்பட்ட காரியங்கள் அவங்க செய்வாங்க. ஆலயத்துல வந்து அவங்க ஜெபம் பண்றது, இப்படி நிறைய காரியங்கள் செய்வாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம நிறைய பக்திக்குரிய காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம், நம்ம செய்யறோம் தொடர்ச்சியா. சிலர் சொல்வது உண்டு, ஒரு வாரம் கூட என்னுடைய வாழ்க்கையில நான் ஆலய ஆராதனையில நான் தவறுனது இல்லை. நல்லது. இன்னும் சில வார இடை நாட்கள்ல நடத்தப்படுகிற ஆராதனை, ஸ்பெஷல் மீட்டிங், அப்புறம் உபவாச கூட்டங்கள், இப்படி ஒரு குறிப்பிட்ட சபைக்கு போகிற ஒவ்வொரு நபர்களும் சொல்றது உண்டு, ஒரு மீட்டிங் கூட நான் மிஸ் பண்றதில்லை, எல்லா மீட்டிங்கும் நான் அட்டன் பண்ணிடுவேன். என்னுடைய தசம பாக காணிக்கையை நான் ரொம்ப கரெக்டா கொடுத்துருவேன், எக்ஸ்ட்ரா காணிக்கை கொடுப்பேன், ஸ்தோத்திர காணிக்கையை நான் கொடுக்கறது உண்டு. இப்படி தங்களுடைய பக்திக்குரிய எல்லைகளை மிக அதிகமாக விரிவாக்கம் செய்து கொண்டே போகக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு இந்த நாட்கள்ல.
ஆனா என்ன வேதனை அப்படின்னா, இவங்க ஏதோ சில காரியங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இல்ல நம்மளாட்டும் சரி, சில காரியங்களை நம்ம செய்கிறதுனால நம்ம தேவனோட ஐக்கியப்படுறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அப்படிப்பட்ட காரியங்களை விரிவாக்கம் செய்து கொண்டே போறாங்க. மாறாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத யோசிக்காம இதிலேயே தங்களுடைய முழு பலத்தையும் செலவழித்து வாழ்நாளை எல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாம வாழக்கூடிய ஒரு நிலைமை. இதுல என்ன வேதனை அப்படின்னா, தாங்க செய்யறது கரெக்டுன்னே நினைச்சு தங்களுடைய வாழ்நாளை எல்லாம் கழித்து போடக்கூடிய அநேக நபர்கள் உண்டு. நம்ம சில பேரு மணிக்கணக்கா ஜெபிக்கிறது உண்டு, நல்லது. ஆனா தேவன் விரும்புகிறது என்ன? இந்த ஏசாயா 58வது அதிகாரத்துல தொடர்ச்சியா சில வசனங்களை தேவன் என்ன விரும்புகிறார், இப்படி பக்திக்குரிய காரியங்களை செய்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க கிட்ட தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்றத அற்புதமா தேவன் அந்த ஜனங்களோட பேசுறார். அதை நான் அதை வாசிக்கிறேன். இதே 58வது அதிகாரம் ஏசாயா 6 மற்றும் 7வது வசனங்களை வாசிக்கிறேன். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். பார்த்தீங்களா, தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்ன? பக்திக்குரிய காரியங்கள் தேவனோடு நம்ம ஐக்கியப்படுறதுக்கு அடையாளம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில நம்ம நடைமுறை வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றமே தேவனோடு நம்ம ஐக்கியமா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். மற்ற சக மனிதர்களோட நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய நடக்கைகள் எப்படி இருக்கு, நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கு, அதுதான் தேவனோட நம்ம ஐக்கியமா இருக்கிறோமா என்பதை தெரியப்படுத்தும். இங்க இந்த ஜனங்கள் இடத்துல அது இல்லை. எவ்வளவு பக்திக்குரிய காரியங்களை செய்யறாங்க பாவம், எவ்வளோ காரியம், தங்களை எவ்வளவு ஒடுக்குறாங்க. ஆனா தேவன் எதிர்பார்க்கிற காரியம் இல்லை. தேவன் எதற்காக அந்த பக்திக்குரிய காரியங்களை செய்ய சொல்றார், எதுக்காக ஆலயத்துக்கு வர சொல்றார், எதுக்காக வேத வார்த்தைகளை கேட்க சொல்றார், அதை ஜனங்கள் விட்டுட்டு ஆலயத்துக்கு வர்றதுதான் பக்திக்குரிய காரியம், வேதத்தை படிக்கிறது தான் பக்திக்குரிய காரியம், ஜெபிக்கிறது தான் பக்திக்குரிய காரியம், உபவாசம் இருக்கிறது தான் பக்திக்குரிய காரியம்ட்டு அதோட நின்னுக்கிறாங்க. எதுக்காக தேவன் இதை செய்ய சொல்றாரு, ஏன், அதுக்கான காரணம் என்னன்றதை கண்டுபிடிக்காமலே விட்டுறாங்க. ஆண்டவர் அழகா சொல்றாரு, சக மனிதனோடு நீ அன்பா வாழணும், குறை உள்ளவர்களுக்கு நீ உதவி செய்யணும், பசியா இருக்கிறான் அவனுக்கு சாப்பாடு கொடு, ஆகாரம் இல்லாதவனுக்கு போய் ஆகாரம் கொடு, யாரையாவது உன் கட்டுக்குள்ள வச்சிருக்கிறியா அவனை விடுதலையாக்கு. அந்த நாட்கள் அடிமைத்தனம் உண்டு, அவங்கள விடுதலை பண்ணு. இதுதான் எனக்கு உகந்த வாழ்க்கை, இதுதான் பக்தி. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இதுதான். தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு வேதம் சொல்லுது. ஆகையினால தம்மை தேடுகிறவர்கள், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அப்படியே இருக்க அவர் விரும்புகிறார். மனிதனை தேவன் தம்முடைய சாயல்ல படைத்தார். அந்த சாயலை மனுஷன் இழந்துட்டான். அத மறுபடி திருப்பி கொள்றதுக்கு அதை அறிய விரும்புறதில்ல. ஆண்டவரே, நான் எதெல்லாம் நான் இழந்து போயிருக்கிறேன் என் வாழ்க்கையில, நான் எதெல்லாம் இழந்துட்டேன், நம்முடைய சுபாவம் என்னென்னத்தை நான் விட்டுட்டேன், இரக்க குணத்தை நான் விட்டுட்டேன், அன்பு காட்டுறதை நான் விட்டுட்டேன், நீதி உள்ளவர் அல்லவா நீரு, அதை நான் செய்யறதை விட்டுட்டேன், இன்னும் எவ்வளவோ நற்குணங்கள், பொறுமையை நான் விட்டுட்டேன், சாந்த குணம் என்னிடத்துல இல்லை, எரிச்சல் படுறேன், இன்னும் எவ்வளவோ நல்ல குணங்கள், உங்க தாழ்மை இல்லை எனக்கு, நீங்க தாழ்மை உள்ளவரா இருக்கிறீர் அப்படின்னு வேதம் சொல்லுது, நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறீர் அப்படின்னு வேதம் சொல்லுது. நான் அதெல்லாம் விட்டுட்டேன், நான் அதெல்லாம் இழந்துட்டேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எனக்கு திரும்பி தாங்கன்னு நம்ம கேட்கறத விட்டுட்டு, இழந்து போன பொருட்கள், பணம், சொத்து,
என் சொத்து அங்க மாட்டிக்கிச்சு, ஐயோ என் பணம் இங்க மாட்டிக்கிச்சு, ஐயோ எனக்கு இவ்வளோ சம்பளம் வரணும், எனக்கு அது வரல, எனக்கு உயர்வு வரணும், அது வரல. ஐயோ, தேவனுக்கு அடுத்த காரியங்களை தவிர நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்யறோம். போய் சக மனிதனோட அன்பா இரு, அவன் குறை நிறைகளை கேளு, அவங்களுக்கு உதவி செய்ய அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கும் போது நம்ம ஏதோ ஒண்ணுதான் சரின்னு நினைச்சிட்டு அதுலயே காலமெல்லாம் முட்டிட்டு இருக்கோம். வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்காது. நம்மால மத்தவங்களுக்கு துள்ளி கூட பிரயோஜனம் இருக்காது. கிறிஸ்தவ வாழ்க்கையே பிறருக்கான வாழ்க்கை. இதை நம்ம மனசுல ஆழமா பதித்து கொள்ள வேண்டியது. கிறிஸ்து தன்னையே முழுமையாக பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்தார். தனக்காக அவர் எதுவுமே செய்யல, தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு விட்டார், எல்லாவற்றையும் துறந்துட்டார், எல்லாவற்றையும் தூர தள்ளிட்டு முற்றிலுமாய் தன்னை பலியா சிலுவையில ஒப்பு கொடுத்தார். யாருக்காக? நமக்காக. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிறருக்கானது. நம்முடைய காரியங்களை சரி கட்டி கொள்றதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம இழந்து போல பொருட்களை தேடுறதில்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இழந்து போன தேவ சாயலை மீட்டு கொள்றதும் பிறருக்காக வாழ்றதும் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில விட்டுட்டோம். எதெல்லாமே செய்யக்கூடாதோ அதை தான் நம்ம செய்யணும். பிசாசும் நிறைய புதிய காரியங்களை, தேவையற்ற பக்திக்குரிய காரியங்களை இன்னைக்கு சபைக்குள்ள கட்டவிழ்த்து விடுறோம். அதுலதான் ஜனங்க மிதக்குறாங்க. எதை செய்யணுமோ அதை செய்யறதே கிடையாது. அதை நம்ம தொடர்ச்சியா செய்யும் போது பிசாசு உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். ஆனா நீங்க தேவனுக்கு உகந்த காரியம், தேவனுக்கு அடுத்த சரியான வேதத்தின்படியான வாழ்க்கை, சரியான காரியத்தை செய்யும் போதுதான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஆனா நீங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கை, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எல்லாமே எனக்கு கிடைச்சிடணும், நான் ரொம்ப நல்லா இருக்கணும், நான் மட்டும் வாழ்ந்தா போதும்ன்றது யாரும் வெளிப்படையா, நானும் யாரும் வெளிப்படையா ஒத்துக்கிட மாட்டோம். ஆனா அதுதான் எதிர்பார்ப்பு, நம்மளுடைய எதிர்பார்ப்பு தேவனிடத்துல. அது ஆண்டவரே நான் சமாதானமா இருக்கணும், நான் சந்தோஷம், நல்லது. ஆனா தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை இருக்குதா? அது உங்களுடைய வாஞ்சையா? தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறது உங்களுடைய வாஞ்சையான்றத நம்ம இந்த நாட்கள்ல சிந்தித்து பார்க்கணும். தேவன் அதனாலதான் அதிகமாய் துக்கப்படுறார். உங்களை மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு வேதம் சொல்லு. நாம நினைச்சிட்டோம் ஏதோ ஒரு சில பாவ காரியங்களை செய்யறதுனாலதான் தேவ ஆவியானவர் துக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சில காரியங்களை நம்ம கடைசி வரைக்கும் புரியாமலே வாழ்றது தேவனை எவ்வளவாய் துக்கப்படுத்தும். ஐயோ, நீ இப்படி எல்லாம் வாழணும்னு நினைக்கிறேன், நீ மற்றவர்களுக்காக பிறருக்காக அன்போட வாழணும்னு நினைக்கிறேனே, அதை நீ புரிஞ்சிக்க மாட்டேன்றியே, ஏதோ ஒரு காரியத்தை இதுதான் சரி, இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன்னு நினைச்சு கடைசி வரைக்கும் நான் விரும்புறத செய்யாமலே வாழ்ந்துட்டு போயிடுறேன்னு சொல்லி ஆண்டவர் உங்க கூடவே இருந்து துக்கப்படுற ஒரு நிலைமை இருக்கிறத இந்த நாட்கள்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வேதத்தை தெளிவா வாசிக்கணும். தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? அதான் வேதம் சொல்லுது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். யாரோ ஏதோ சொல்றாங்க, அதை மட்டும் கேட்டுட்டு போறது. 21 நாள் ஃபாஸ்டிங் போடு, உனக்கு அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், பொருத்தனை பண்ணு, அப்பதான் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு போதனைகளே நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அப்படிதான் இருக்குது போதனை. அப்பதான் செய்திகளே கேட்கறாங்க. நம்மளை கரெக்ட் பண்ற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இன்னைக்கு யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. நம்மளை திருப்திப்படுத்தணும், நம்மளை செழிப்பாக்கணும். அப்படிப்பட்ட போதனைகள் தான். அதனாலதான் போதகர்களும் அப்படி கூடி மாறிக்கிட்டாங்க. இதுதான் ஜனங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அன்பானவர்களே, தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியத்தை செய்யும்படி நம்ம மனம் திரும்புவோம். மத்தேயு மற்றும் லூக்கா 3 அதிகாரங்களை நம்ம எடுத்து பார்ப்போமானா, அங்க பிரசங்கம், யோவானுடைய பிரசங்கம், மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் அதை தான் பிரசங்கித்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அதாவது தேவனை நோக்கி திரும்புங்கள். இதுவரைக்கும் அவனவன் தன் தன் சொந்த வழியிலே போய் கெட்டு போயிருந்தான். இப்ப தேவனை நோக்கி திரும்புங்கள், அதுதான் தேவன் சொல்ற காரியம். பாவத்திலிருந்து மனம் திரும்புறது என்னவோ உண்மைதான், அதை இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனா அது மட்டும் இல்ல, மனம் திரும்புதல்ன்றது நம்முடைய சொந்த வழிகள் முற்றிலும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவனை நோக்கி திரும்புறது. ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு மாத்திரம் திரும்புறது கிடையாது. நம்ம இதுவரைக்கும் அப்படியே பின்புறமா வேற பக்கம் தேவனுக்கு
ஆப்போசிட்டான டைரக்ஷன்ல நம்ம போய்கிட்டு இருந்தோம். தேவன் மேற்க இருக்கிறாருன்னா நம்ம பாதை கிழக்க பார்த்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறோம். இப்ப நம்ம அப்படியே மேற்க பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாய் தேவனை நோக்கி என்னென்ன காரியத்துல, எல்லா காரியத்திலையும் நம்ம புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவ மகிமைக்கென்று செய்யும்படி, தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழும்படி நம்மளை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறது தான் மனம் திரும்புதல். ஏதோ குறிப்பிட்ட காரியம் இல்லை. இது வரைக்கும் நான் ஆலயத்துக்கு போகாம இருந்தேன், இப்ப ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். நான் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பண்ணாம இருந்தேன், சனிக்கிழமை ஃபாஸ்டிங் பண்ணாம இருந்தேன், இப்ப ஃபாஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுல மனம் திரும்புதல். முற்றிலுமாய் எது ஆராதனை? ரோமர் 12:1 நம்மை முற்றிலுமாய் பலியாக ஒப்பு கொடுக்கிறது, ஜீவ பலியா. நம்முடைய வாழ்ற வாழ்க்கைய முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறது தான் புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே புத்தியே இல்லாத ஆராதனை நடக்குது. புத்தியே இல்லாத ஆராதனை. ஏகப்பட்ட பணத்தை கொண்டு அந்த லைட்டிங்ஸுக்கும் மியூசிக் சிஸ்டத்துக்கும் போட்டு விரயம் பண்ணி பாருங்க, அந்த பணத்தெல்லாம் எவ்வளவு தேவையில உள்ள ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க. வியாதியா இருக்கிற ஜனங்கள் ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு பணம் கிடையாது. எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனா அதெல்லாம் பார்க்காம இன்னைக்கு மதியமா கொண்டு போய் ஜனங்க கட்டடத்திலையும் மியூசிக்குக்கும் தெருவுல ஆடுறதுக்கும் காசு விரயம் பண்றாங்க. அதுக்கும் கொண்டு போய் மூளையே இல்லாம கிறிஸ்தவ ஜனங்க அதுக்கு காசு போட்டுக்கிறாங்க. எதுக்கு கொடுக்கணும்னே தெரியல. இன்னைக்கு காசு, நீ கொடுக்குற காசு எங்க போகுதுன்னு சொல்லி யாருமே யோசிக்கிறது இல்ல. தேவையில் உள்ள ஜனங்களுக்கு போகணும். ஆலயத்தை கட்டி 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 என்னங்க பண்றது? பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி என்ன பிரயோஜனம்? அதுல தேவன் வாசம் செய்கிறது இல்ல. நமக்குள்ள நம்மோட வாசம் செய்ய விரும்புகிறார். இதை சொன்னதுக்குத்தான் ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொண்டாங்க. இந்த முக்கியமான பாயிண்ட் அவர் அங்க வச்சார். ஏன்னா ஆலய பைத்தியம் பிடிச்சவனுங்க அங்க சுத்தி நிறைய பேர் இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஆலயத்தை பிற காரியங்கள்ல நம்மளுடைய எல்லா உழைப்பையும், தேவையில்லாத காரியங்களுக்காக பணத்தை எல்லாத்தையும் நம்ம பலனை வீண் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சக மனிதர்களுக்கு நம்ம உதவி செய்யறது இல்லை. தேவை உள்ள எவ்வளவோ ஜனங்க இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால, பணம் இல்லாததுனால இளம் வயதுல மரித்து போகிற எவ்வளவு பேர் உண்டு நான் பார்க்கிறேன். எனக்கு யோசனையா இருக்கும். கட்டடம் கட்டுறதுக்கு 8 லட்சம் 10 லட்சம்னு பணக்காரங்க அள்ளி கொடுக்குறாங்களே. உதாரணமா ஒரு கிட்னி ஃபெயிலியர் உள்ள ஒரு நபருக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 6 லட்சம் 7 லட்சம் செலவு பண்ணி அவருக்கு ஒரு கிட்னியை மாத்தி கொடுத்தா அவர் வாழ்க்கை ஃபுல்லா நல்லா இருப்பார். இல்லைன்னா ஒரு கிட்னி பேஷண்ட் ஒரு வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ள இறந்துருவார். சமீபத்துல நான் சந்தித்த ஒரு நபருக்கு 2 சின்ன குழந்தைங்க, வயது 26, 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இனி அவர் எவ்வளவு காலம் வாழ்வாரோ தெரியல. எல்லாரும் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க விதவை, அந்த ஒரு வயதான விதவை தாய் மாத்திரம் கண்ணீரோட என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, எனக்கு பலன் இல்லை. இவனை விட்டுட்டு போயிட்டா, ஒய்ஃபும் பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டா. இவனை நான் தான் சாப்பாடு போட்டு பாத்துக்கிறேன், என்கிட்ட வந்துட்டான், என்ன பண்றதுன்னு தெரியலன்னு கண்ணீரோடு அழுதாங்க. இப்படி இதை விட மோசமான எவ்வளவோ பேர் இருக்கிறாருங்க. எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்ல. தசம பாகத்தை உருவிட்டு போற பாஸ்டருங்களும், அநியாயமா காணிக்க வாங்குற பாஸ்டருங்களும் மற்ற நபருங்க தான் நம்ம கண்ணுக்கு தெளிவா தெரியுது. இதெல்லாம் நம்ம போய் தேடி விசாரிக்கிறது இல்ல. இதெல்லாம் நம்ம போய் பாக்குறது இல்ல. கொஞ்சமாவது தேவனோட ஐக்கியமா இருந்தா தானே அவருடைய வேதனை நமக்கு புரியும், அவருடைய பாரம் நமக்கு புரியும். அன்பானவர்களே, நீங்க ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? எனக்கு நீர் கொடுத்திருக்கிற பலன், எனக்கு கொடுத்திருக்கிற நேரம், எனக்கு கொடுத்திருக்கிற பணம், இதெல்லாம் நான் எப்படி பயன்படுத்தணும்? யார் என்ன சொன்னாலும் நம்பிடுறது. வேதத்தை படிக்கிறது இல்ல. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், ஆவியானவருடைய வழி நடத்துதல் என்னன்றதை பார்க்கறது இல்ல. முதல் நியாயப்பிரமாணத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல தசமபாகம் ஏறக்குறைய 23%. அது 10% இல்ல, 23%. அதுல நிறைய பார்த்தீங்கன்னா லேவியர்கள், ஆசாரியர்கள் வந்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு சொத்து பத்து எதுவுமே கிடையாது, வேலை கிடையாது. அவங்க முழுமையா தேவனுடைய பணியை செய்யக்கூடியவங்க. அவங்களுக்காக ஒரு 10%.
இன்னும் ஏழைகளுக்காக. இப்படிதான் ஆண்டவர் தேவை உள்ளவங்களுக்காக அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண சொன்னார். இன்னைக்கு நம்ம அதை செய்யறாங்களா? திரளான பணத்தை வாங்கி வாங்கி அந்த ஆலயத்தோட அந்த பேர்ல இல்ல அந்த குறிப்பிட்ட பாஸ்டர் பேர்ல வாங்கி குமிச்சுக்கிறாங்க. இல்லைன்னா கட்டடத்தை தேவையில்லாத காரியங்களை வாங்கி கெடுத்து போடுறாங்க அந்த பணங்களை எல்லாம். அதெல்லாம் எங்க பிரயோகப்படுத்தணும்? தேவையுள்ள ஊழியக்காரர்களுக்காக பயன்படுத்தலாம். எங்க ஜனங்க கஷ்டப்படுறாங்களோ, வியாதியில இருக்கிறாங்களோ, சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்களோ, படிப்புக்கு முடியாம இருக்காங்களோ, அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க. அவங்க தாங்க தேவனுடைய ஆலயம். அவங்களுக்கு செய்யுங்க. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம ஆனா கட்டடத்துல போய் போடுவோம் காசை. எங்கெங்க தேவையில்லையோ அங்கெல்லாம் போடுவோம். மியூசிக் சிஸ்டம் வாங்குறதுக்கு ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்குல போடுவோம். தேவையில்லாத காரியங்கள்லாம் இந்த மாதிரியான பக்திக்குரிய காரியங்கள் தேவனோட நம்மளை ஐக்கியப்படுத்தாது. உங்க மனசு கடைசி வரைக்கும் சமாதானம் இல்லாமலே இருக்கும், விரக்தியாவே இருக்கும். ஏன்னா தேவனுக்கு உகந்த வாழ்க்கை இல்லை. நீங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சியே பண்றது இல்லை. அன்பானவர்களே, நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் என்ன விரும்புகிறார் பாருங்க. இந்த மனம் திரும்புதல் யோவான் பிரசங்கிக்கும் போது அவங்க குத்தப்பட்டவர்களாய் பரிசேயர் சதுசேயர் இன்னும் திரளான ஜனங்கள் யோவான் இடத்துல வந்து நாங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. பரிசேயர் சதுசேயர்லாம் பயங்கரமான பக்தி முறைமைகளை கடைபிடிச்சவங்க. ஆண்டவர் சொன்னது ஆண்டவரை விட பெருசா கணக்கு போடுற ஆட்கள் அவங்கெல்லாம். அவர் ஓய்வு நாள்ல நீ எனக்காக ஓய்வு மற்ற வேலையை செய்யாம கொஞ்சம் என்னை நினைச்சு பாருப்பா, நீ அந்த ஓய்வு நாள பரிசுத்தமா ஆசரி. அவங்க இதெல்லாம் கால்குலேஷன் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு 800 மீட்டருக்கு மேல நான் நடக்க மாட்டேன், 1 கிலோமீட்டருக்கு மேல நடக்க மாட்டேன். ஏதாவது நல்ல அந்த கதிர்களை கொய்து திங்கிறாங்க சீஷர்கள், அது கூட தப்பு. இந்த மாதிரி நிறைய பக்திக்குரிய காரியங்கள்லாம் பண்ணக்கூடிய தேவையில்லாத காரியங்களை பண்ணக்கூடிய ஆட்கள் அவங்க எல்லாருமே குத்தப்பட்டுட்டாங்க. ஓ ரைட்டு, நம்ம செய்யறது சரியில்லை போல அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாம் வர்றாங்க. அவங்களுக்கு அவர் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூக்கா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவங்க கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 11வது வசனத்துல அவர் சொல்றாரு, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றார். அவங்களுடைய எல்லா பக்தி முறையும் பலூன் போல உடைஞ்சு போச்சு இல்லையா? சக மனிதர்களிடத்துல அன்பாரு, தேவனுடைய சுபாவங்களை அறிந்து கொண்டு அதை பெற்றுக்கொண்டு அது ஆசீர்வாதம் நினைச்சு அதை பெற்றுக்கொண்டு அந்த இழந்து போன காரியங்களை பெற்றுக்கொண்டு அன்பை திரும்ப பெற்றுக்கொண்டு அதை சக மனிதர்களோடு காண்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் தேவனுக்கு உகந்த வாழ்க்கை. நம்ம வேற எது செஞ்சாலும் அது தேவனை பிரியப்படுத்த போறது இல்லை. பாருங்க, நம்ம ஆலயத்துக்கு வாரதும் உபவாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் எல்லாமே வெளியில போய் நம்ம நடைமுறை வாழ்க்கையில மற்றவர்களோட வாழ்றதுக்காக தான். அன்பா வாழ்றதுக்கு, அவர்களுக்கு உதவியா வாழ்றதுக்கு, பிறருடைய பாரத்தை தாங்கிறதுக்கு. ஏன்னா நம்முடைய சொந்த சுபாவம் அப்படிப்பட்டது கிடையாது. நம்ம இருதயம் கேடுபாடு உள்ளது, நம்ம சுயநலவாதிகள். அதனாலதான் நம்ம வேதத்தை அறிந்து ஐயோ நம்ம நடக்க வேண்டியது இப்படி இல்லை இப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி வாழ்றதுக்காக, பிறருக்காக வாழ்றதுக்காக நம்ம தேவ பலனை கேட்டு நம்ம ஜெபிக்கணும். இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில பிறருக்காக வாழ்றதுக்கு, தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் நம்ம ஆலயத்துக்கு வரோம், உபவாசம் பண்றோம், பல நாள் மீட்டிங்கை தொடர்ச்சியா உட்காந்து அட்டன் பண்றோம். நீங்க ரெகுலரா ஆலயத்துக்கு வர்றதுனாலும் பிற கூட்டங்களை அட்டன் பண்றதுனாலும் உபவாசிக்கிறதுனால நீங்க பக்திமான் கிடையாது. அது பக்தி கிடையாது. அங்க கேட்டு பெற்றுக்கொண்ட காரியங்களை நடைமுறை வாழ்க்கையில அபியாசப்படுத்துறது, செயல்படுத்துறதுதான் பக்தி, மற்றது கிடையாது பக்தி. முக்கியமானதை விட்டுட்டு தேவையில்லாத காரியங்களை இறுக பிடிச்சுக்கிறோம். நம்ம ஒப்பு கொடுப்போம். பாருங்க, கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். யாக்கோபு 11ஆம் அதிகாரம் 27வது வசனம், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. பாத்தீங்களா? அற்புதமான ஒரு டெபினிஷன், ஒரு அற்புதமா சொல்லப்பட்டு மற்றவர்களுக்கான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? முழு இருதயத்தோட என்ன நேசி, உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை நேசி. இதுதான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்க, வேற எதுவும் இல்லை. நம்ம மத்த எல்லாத்தையும் செய்யறோம், இதை விட்டுறோம். போக்கு சொல்லி மற்றவர்களுக்கு உதவி செய்யறது எப்படி எவ்வளவு அளவு தட்டி கழிக்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சிருவோம். ஞானமா அதுல எல்லாம் செயல்படும்.
விசுவாசத்தை நான் கத்துக் கொடுக்குறேன். அவனே முடியாம தான் இருக்கிறான். அவனுக்கு போய் நம்ம எங்க விசுவாசம் கத்துக் கொடுக்குறது? முதல்ல அவனுக்கு சாப்பாடு கொடு. அவனை பலப்படுத்துங்க. கிறிஸ்து என்ன செஞ்சாரு? உலகத்துக்கு வந்ததும் நீ சரியில்லைன்னு விட்டுட்டு போயிடல. நீ அக்கிரமக்காரன், நீ பாவின்னு விட்டுட்டு போல. உங்களோட பலவீனத்தை, உங்களுடைய பாவங்களை முதலாவது அவர் தன்மையில ஏற்றுக்கொண்டார். அப்புறம் அவங்களை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி தம்மை போல மாற்றுவார். இதுதான் நம்மளும் செய்யணும். கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் பிறரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவன் சரி கிடையாது, அவன் கூட சேரக்கூடாது, அவன் பக்கத்திலே போகக்கூடாது. அவன் இதெல்லாம் இப்படி எல்லாம் வாழ்ந்தா அவன் மோசமானவனா இருக்கான். அதுக்கா தேவன் நம்மளை அழைச்சிருக்காரு? இல்ல. அவன் இடத்துல போய் அவன் கஷ்டம் என்ன, அவங்களோட உட்காந்து பேசுங்க. அவங்களுக்கு என்னென்ன விதத்துல உதவி செய்ய முடியும், மாம்ச ரீதியா ஆவிக்குரிய ரீதியா என்ன உதவி செய்ய முடியும்? அவன் பசியா இருப்பான், அவனுக்கு அந்த நேரத்துல சுவிசேஷம் சொல்ல முடியாது. நம்ம ஆட்கள் அதுலதான் தீவிரமா இருப்பாங்க. அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவன் என்ன தேவையோ அதை செய்யுங்க. அப்புறம் சுவிசேஷம் சொல்லுவான். அப்போ அவன் ஏற்றுக்கொள்வான். இதுதான் தேவனுடைய அன்பா? வெறும் வார்த்தையில இல்லைங்க, தேவையற்ற காரியங்கள்ல இல்ல பக்தி, நடைமுறை வாழ்க்கையில பக்தி இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.